அவரை நோக்கி சொல்லலாமா? அல்லேலூயா ஓசன்னா இயேசுவே, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா இயேசுவே, அல்லேலூயா ஓசன்னா. கடைசியா சொல்லமா? அல்லேலூயா ஓசன்னா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான ஆராதனை காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களை நீர் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. பாடல்கள் ஆண்டவரே, ஆராதனை வேளை, சங்கீதங்கள், சாட்சிகள், தேவ செய்தி ஆண்டவரே, முடிவு ஜெபம் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. நீர் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களோடு கூட இடைபடுவீராக. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு கிடைக்கட்டும் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் வந்த வண்ணமாய் அல்ல ஆண்டவரே, திருப்தியோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உம்முடைய வார்த்தையை பெற்றோர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வரவேண்டியவர்களை தடைகளை நீக்கி கர்த்தர் கொண்டு வருவீராக. இந்த ஆராதனை உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். Amen. Praise the Lord. இந்த காலை வேளையிலே கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் துணையா இருக்கிறார். ஆமென். எப்பொழுதும் அவரே நமக்கு துணையா இருக்கிறார். ஆமா தானே? எத்தனை இடர்கள் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயிருக்கிறார். பாவி என்று என்னை அவர் தள்ளிவிடாமல் சுற்றுத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார். நம்பினோர் எல்லாம் எதிராக வந்துட்டாலும் என் தேவன் என் கூட இருக்கிறார். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா இந்த பழைய பாடலை? கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிலனானி. கர்த்தனே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி, எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினா. எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினா. மனுமக்கள் தீபம் போலுண்டோ, விண்ணுலகிலும் நீவர் சிறந்தவர். கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி, பாவி என்னை பல தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்தும் விட்டார். பாவி என்னை பல தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்தும் விட்டார். ராஜாவும் அன்பை என்னை கண்டது, உம்மை போல எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையானி, நித்தமும் என் நிழலானி. கர்த்தரே என் துணையானி, சுற்றத்தாரும் காலத்தில் குழிந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார். சுற்றத்தாரும் காலத்தில் குழிந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார்.
கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல் நான் எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையாரி, நித்தமும் என் நிழலாரி. கர்த்தரே என் துணையாரி. ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஆயிரம் நாவுகள் நீ தந்தாலும் ராஜனே உம்மை பாடக்கூடுமோ? ஜீவனே உமக்களிக்கின்றேனே, உம்மை போலையா எங்கும் கண்டதில்லை. கர்த்தரே என் துணையாரி, நித்தமும் என் துணையாரி. கர்த்தரே என் துணையாரி. ஃபர்ஸ்ட் டான்ஸ் மறுபடியும் பாடலாமா? எத்தனை இடர் வந்து சேர்ந்தாலும் கர்த்தரே அடைக்கலமாயினார். எத்தனை இடர் மனுமாக்காதல் இவர் போலுண்டோ? விண்ணுலகிலும் இவர் சிறந்தவர். கர்த்தரின் என் துணையாரி, நித்தமும் என் நிழலாரி. கர்த்தரே என் துணையாரி, நித்தமும் என் நிழலாரி. கர்த்தரே என் துணையாரி. ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் நமக்கு துணையா இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது மிகவும் அரிதாக இருக்குது. ஆமென். இந்த தேர்ட் ஸ்டான்ஸால சுற்றத்தாரும் காலத்தில் குளிர்ந்திட்டார், நம்பினோரும் எதிராக வந்திட்டார், கொள்கை கூறி பலர் பிரிந்திட்டார். ஐயா உம்மை போல நான் எங்கும் கண்டதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன், நல்ல தேவன், அவரை போல மாற்றம் இல்லாத ஒருவர் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆமாம். இந்த பாடு இப்படியா சொல்லுது, சூழ்நிலை மாறினாலும் அவர் வார்த்தை மாறுவதே இல்லை. சூழ்நிலைகளை மாற்றக்கூடியவர் என் தேவன் என் கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை என்கிட்ட இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரில் மாறுதல் இல்லையே. அவர் கிருபை தலைமுறை தோறும் மாறுவதில்லையே. பாடலாம் அந்த பாடல. கர்த்தர் நல்லவரே, அவரில் மாறுதல் இல்லையே. அவர் கிருபைகள் தலைமுறை தோறும் மாறுவதில்லையே. சூழ்நிலை மாறினால் அவர் வார்த்தை மாறுவதில்லை. சூழ்நிலை மாறினால் அவர் வார்த்தை மாறுவதில்லை. என் சூழ்நிலை மாற்ற வல்லவர் அவரின் வார்த்தையில் உண்டு, அவரின் வார்த்தையில் உண்டு. ஆராதனை ஆராதனை, வாக்கு மாறாதவர்க்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, உண்மையுள்ளவர்க்கு ஆராதனை. கர்த்தர் நல்லவரே, அவரில் மாறுதல் இல்லையே. அவர் கிருபைகள் தலைமுறை தோறும் மாறுவதில்லை. தாமதம் தடை வந்தாலும் அவர் வார்த்தை அழிவதில்லை. தாமதம் தடை வந்தாலும் அவர் தடைகளை நீக்கும் வல்லமை அவரின் வார்த்தையில் உண்டு, அவரின் வார்த்தையில் உண்டு. ஆராதனை ஆராதனை
உண்மையுள்ளவர்க்கு ஆராதனை. சொல்லமா, ஆராதனை ஆராதனை. வாக்கு மாறாதவர்க்கு ஆராதனை ஆராதனை ஆராதனை. உண்மையுள்ளவர்க்கு ஆராதனை. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்தலாமா? அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார், வாக்கு மாறாதவராக இருக்கிறார். ஆமென். அந்த ஆண்டவரை நானும் நீங்களும் என்ன தெரியுமா செய்யணும்? இன்னும் நான் துதிப்பேன் ஆண்டவரை. ஆமென். இன்னும் துதிப்பேன், இன்னும் நான் போற்றுவேன். ஏன்னா என்னுடைய வியாதியின் வேதனைகள் பெருகினாலும், எல்லா சூழ்நிலைகளும் என்னுடைய வியாதியில உம்முடைய கரம் இருந்து என்னை தாங்கிற்று. ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் எழும்பிட செய்கிற தேவன், பலன் கொடுத்திடுவீர், உம்முடைய தழும்புகளால் குணமாக்குகிற தேவன். ஆமென். நம்பிக்கை யாவும் இழந்துட்டாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் உயிர்த்தெழ செய்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் ஆராதிப்பேன். சொல்லமா, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பாயம் என்னை சூழ்ந்தாலும், ஆமாங்க, வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பாயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடு. சொல்லமா, மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும், என் பலன் குன்றி போன நேரத்திலும் உங்களை ஆராதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றால், ஆமாப்பா, நம்பிக்கையாவுமே இழந்தால், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மாறுபாடியும் உயிர்த்தெழ செய்வீர். எந்த கல்லறையின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மாறுபாடியும் உயிர்த்தெழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன். We worship you, Lord. We praise you, Lord. உமக்கு ஒருவருக்கே இன்னும் துதிப்பேன். ஆமென். இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பாயம் என்னை சூழ். ஆமாங்க, வியாதியின் வேதனை ஒருவேளை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்திட்டாலும்,
மீண்டும் எழுப்பிடுவி, பலன் கொடுத்திடுவி, உந்தன் தாழும் ஊழலால் குணமாக்கிடுவி. ஆமென். அவர் மீண்டும் எழுப்புகிற தேவன். தழும்புகளால் குணமாக்கிடுவி. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. இன்னும் துதிப்பேன், ஆமாப்பா, ஆராதிப்பேன். நம்பிக்கையாவுமே இழந்தார், எல்லாமே முடிந்தது என்றாலும். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை யாவையும் இழந்த சூழ்நிலை இருக்கலாம். எல்லாரும் சொல்லலாம் எல்லாம் முடிஞ்சிச்சு உன் வாழ்க்கையில. ஆனா என் தேவன் எந்தன் கல்லாராயின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மாறுபாடியும் உயிர் தேழும்ப செய்வீர். எந்தன் கல்லாராயின் கல்லை புரட்டிடுவீர், என்னை மாறுபாடியும் உயிர் தேழும்ப செய்வீர். இன்னும் துதிப்பேன். Oh, yes, Jesus. உங்களையே இன்னும் துதிப்பேன். அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்கலாமா? Oh, yes, Jesus. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதி, இன்னும் உம்மை, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதி. Yes, Lord Jesus. இன்னும் துதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை, இன்னும் உங்களை ஆராதிப்போப்பா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். Oh, yes, Jesus. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன்ப்பா. உலகெங்கிலும் இன்னைக்கு மதர்ஸ் டே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அன்றைய வசனம் சொல்லுகிறது எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் என்று சொல்லுகிறார். அதே அதிகாரத்தில் 6:3, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு.
கொலோசியர் 3:20 பிள்ளைகளே, உங்களை பெற்றோருக்கு எல்லா கிரியைகளிலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது அப்படின்னு சொல்றாரு. நீதிமொழிகள்ல, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதனையை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சாரப்பணியுமாய் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கால வேளையில மதர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஆனா நம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா? பெரியோருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு. நீங்க எருசலேமிலும் தேற்றப்படுவீர்கள். இந்த காலவேளையில இயேசு என்னை உங்களையும் ஒரு தாயை தேற்றுகிறது போல அவர் தேற்றுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில தகப்பன் தாய் இல்லாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் எல்லாமாக இருந்து, நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனாக தாயாக இருந்து உன்னை நான் தேற்றி ஆற்றி நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அவரை போல ஒரு நல்ல தேவன் யாருமே இல்லை. அவரை போல புரிந்து கொள்ள யாருமே இல்லை. அப்பா, நீங்க மாத்திரம் என் வாழ்க்கையில போதும் ஆண்டவரேன்னு சொல்லலாமா? ஓ ஜீசஸ், நீங்க மாத்திரம் போதும்பா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. சொல்லமா? மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவ. ஆமாங்க, கண்மணி போல் என்னை, கண்மணி போல உள்ளங்கைகளில், உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவ. சொல்லமா? நீர் போதும், நீங்க மாத்திரம் போதும்பா இயேசுயா என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் பலம் தருவேன் என்று. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும். உன் பலவீன என் பலன் தருவேன் என்று. நில போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நில போல என் வாழ்வில் வருபவரே. ஓ, விலகாமல் துணையா நீர் போதும் என் வாழ்வில். எல்லாரும் சொல்லமா? நீர் போதும் என் வாழ்விலே.
ஏசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. ஆமாப்பா, உம்மை போல, உங்களை போல யாரும் இல்லப்பா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா. எல்லாரும் சொல்லமா, நீங்க போதும், நீ போதும் என் வாழ்விலே என் ஏசையா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். சொல்லலாமா? தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்ன கெஞ்சுவது பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். என்ன ஆற்றுவது தேற்றுவது பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். சொல்லலாமா? என்ன கொஞ்சுவது, என்ன கொஞ்சுவது கெஞ்சுவது பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். என்ன ஆற்றுவது, என்ன ஆற்றுவது தேற்றுவது பார்த்தா உம்மை அப்பானு சொல்லணும். அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன். அப்பானு கூப்பிடுவேன், உம்மை அம்மானு கூப்பிடுவேன். உம்மை அம்மானு கூப்பிட ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. உம்மை அம்மானு கூப்பிட ஆசை, உம்மை அம்மானு கூப்பிடவா. கண்ணீர துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பானு சொல்லணும். ஆமாங்க, கண்ணீர துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பானு சொல்லணும். என்ன ஏங்குவது தாங்குவது பார்த்தா உம்மை அம்மானு
இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்ன ஏங்குவது என்ன ஏங்குவது தாங்குவத ஆமாங்க அம்மானு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அம்மானு சொல்லணும். அப்பானு கூப்பிடுவே உம்மை அம்மானு கூப்பிடுவே. அப்பானு கூப்பிடுவே உம்மை அம்மானு கூப்பிடுவே. அப்பானு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அப்பானு கூப்பிடவா. உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை உம்மை அம்மானு கூப்பிடவா. என் தேவன் எனக்காக உங்களுக்காக தாயாக தகப்பனாக கூட இருந்து நடத்துகிறார்ல, அவரை போல புரிந்து கொள்ள யாருமே இல்லை. அவரை போல நம்மளை ஆற்றி தேற்றுவதற்கு நம்ம பக்கத்துல என்னுடைய தகப்பன் தாய் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த சூழ்நிலையில நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை ஆற்றி தேற்றுவேன். அவர் தோளில் சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறாருங்க. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுபிகார ஆவியை எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். We can call him as daddy, mommy, அப்பா. அவர் தாய் போல தேற்றுகிறவர். ஒரு தகப்பன் தோளிலே சுமப்பது போல நான் போகிற இடமெல்லாம் என்னை தோளில தூக்கி சுமக்கிறார். அவர் தாயுள்ளம் கொண்டவர். அவர் ஆற்றி தேற்றுகிறவர். நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஓடி போய் ஃபர்ஸ்ட் அம்மாட்ட தான், அம்மா எனக்கு இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே போல நம்ம ஏசப்பாட்டப்பா, என் இருதயத்தின் பாரம், என் வேதனை நான் யாரிடத்துல போய் சொல்லுவேன்? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க கொள்ள யாரும் இல்லப்பா, நான் எங்க போய் சொல்லுவேன்? அப்பா கிட்ட வரலாம், ஏசப்பா கிட்ட வரலாம். இந்த காலை வேளையில அவர் நம்மளை ஆற்றி தேற்றுகிறவர். அவரை போல என்னை உங்களையும் புரிந்து கொள்ள இந்த உலகத்துல யாருமே இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள எனக்கு யாரும் இல்லப்பா. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே அப்பா. உம்மை போல புரிந்து கொள்ள there is no one, Lord. உம்மை போல அரவணைக்க எல்லாரும் சொல்லமா? நீர் போதும் என் வாழ்க்கையில நீங்க போதும் ஏசையா, நீர் போதும். எல்லாரும் சொல்லுங்களேன் வாயை திறந்து, நீங்க போதும்பா. நீ போதும் என் வாழ் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதுமே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. Thank you Lord. நீங்க மாத்திரம் போதும்பா, நீங்க மாத்திரம் போதும். எங்களுடைய கண்மலை
நாங்கள் நம்புகிற துருகம், எங்களுடைய கோட்டை, எங்களுக்கு அரண் எல்லாமே நீங்க தானேப்பா. நீங்க மாத்திரம் போதும்பா, நீங்க மாத்திரம் போதும். வசனம் சொல்லுகிறது போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலும் தேற்றப்படுவீர்கள். நீங்க இருக்கிற இடத்துலயும் தேற்றப்படுவீங்க. நீங்க இருக்கிற இடத்துலயும் தேற்றப்படுவீங்க. ஆண்டவர் ஆற்றி தேற்றுகிறவர். நீங்க எங்க கூட இருப்பதற்காக நன்றிப்பா. எங்களை மகன் மகள் என்று கூப்பிட்டு பிள்ளைகள் என்று சொல்றீங்களேப்பா, அதற்காக நன்றிப்பா. உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. மீதியான வேளையில் நீர் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும் பொழுது அதை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்க கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. உங்களுடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். நாம் நின்றவனமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம், சங்கீதம் 37 வசனங்கள் 20 முடிய. சங்கீதம் 37 வசனங்கள் 20 முடிய. துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள், கர்த்தருடைய சத்துருக்கள் ஆட்டுக்குட்டிகளின் நினைத்தை போல் புகைந்து போவார்கள், அவர்கள் புகையாய் புகைந்து போவார்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்குடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். நீ கர்த்தருக்கு காத்திரு, அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான் பாருங்கள், அவன் இல்லை, அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. அனைவர் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென்.